நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலமோன் முதல் அதிகாரம் வசனம் 6. பிலமோன் சாப்டர் 1 verse 6. உங்களிலுள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். பவுலடியார் பிலமோனுக்கு எழுதின இந்த வார்த்தைகள்ல என்ன சொல்ல வர்றார்னா, பிலமோன் இடத்துல நல்ல நற்கிரிகள் காணப்படுகிறது. இந்த நற்கிரிகளானது அவருடைய விசுவாசத்தின் அந்யோன்யத்துல, அதாவது இவருடைய வீட்டுல ஒரு சபை கூடி வருகிறதுங்கிறத நாம இந்த அதிகாரத்துடைய 2வது வசனத்துல பார்க்கும்போது தெரியும். அங்க உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்படியாக அந்த கூடி வருகிற சபைய விசுவாசத்தின் அந்யோன்யம்னு சொல்லலாம் இல்லையா? ஆங்கிலத்துல ஃபெலோஷிப் ஆஃப் ஃபெய்த்னு சொல்லலாம். அந்தபடியாக அந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்துல கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்படும்படியாக அவருடைய நற்கிரியைகள் காணப்படணுங்கிறத சொல்றாரு. இவர் நற்கிரியைகள் செய்கிறாருங்கிறதையும் இதற்கு முன்பதாக இருக்கிற வசனங்கள்லயே குறிப்பிட்டிருக்கிறாரு. முக்கியமா 4வது வசனத்துல பார்த்தோம்னா, கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டேன். அப்படியாக அவர் அன்பையும் விசுவாசத்தையும் காண்பித்து நற்கிரியைகள் செய்கிறவராக இருக்கிறாரு. இந்த பிலமோன் என்பவர் பவுலடியார் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக பற்றி கொண்டவராக இருக்கிறாரு. அப்படியாக விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவதே கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கு. அதை எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல நாம அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அப்படியாக கிருபைனால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படும் போது நாம என்ன செய்யறோங்கிறத மேற்படியா இருக்கிற 10வது வசனம் சொல்லுது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படியாக நாம கிருபையினால ரட்சிக்கப்பட்டது நற்கிரியைகள் செய்யும்படியாகவே. அதற்காகவே நாம கிறிஸ்துவுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அந்தபடியாக நாம தேவனை விசுவாசிக்கும் போது நாம கிருபையை பெற்றுக்கொண்டு நன்மை செய்கிறவர்களாக மாறுகிறோம். அந்த சுபாவத்தோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தார் இல்லையா? அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனமும் நமக்கு சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனத்துல பார்க்கும்போது, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெரியவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்போ நம்ம இடத்துல கிருபை பெருகும் போது நாம நற்கிரியைகள்ல பெருகிறவர்களாக இருப்போம். அதை மையப்படுத்தி நாம இன்னைக்கு பார்த்த பிரதான வசனம் சொல்லுது. அதே போல தீத்து 3வது அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்துட்டோம்னா இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படிக்கு நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போ நமக்கு சொல்லப்பட வேண்டிய போதனைகளும் நாம விசுவாசத்தின் மூலமாக நற்கிரியைகள் செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதே. அப்பதான் நாம கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இப்போ பவுலடியார் பிலமோனுக்கு எழுதின அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்படியாக பிலமோன் வீட்டுல கூடி வருகிற சபையின் விசுவாசத்தின் அந்யோன்யம் எந்தபடியாக காணப்பட வேண்டும் என்பதை இங்க சொல்றாரு. அந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்துல பிலமோனுடைய நற்கிரியைகள்ல பார்க்கிறவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளும் விசுவாசத்தின் மூலமாக அவர் இந்த கிருபையை பெற்றிருக்கிறாருங்கிறத அறிந்து கொள்ளணும். அந்தபடியாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே நற்கிரியைகள் செய்யணுங்கிறத அறிந்து கொள்ளணும். அப்படியாகவே அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் பிரயோஜனப்பட முடியும். இதை மையப்படுத்துவதற்காகவே இந்த வார்த்தைகளை பவுலடியார் சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்து நாம அறிந்து கொள்ள வேண்டியது, அநேக நேரங்கள்
நாட்கள்ல நாமும் இந்த விசுவாச அந்யோன்யத்துக்குள்ளார வரும். அதாவது ஒரு சபையாக கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்துறோம். அப்படியாக நாம இருக்கும்போது நம்முடைய நற்கிரிகளானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற விதமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போதே நாம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த கிருபை பெருகும் போது நாம நற்கிரிகள்ல பெறுகிறவர்களாக இருக்கிறத அநேகர் பார்த்து சாட்சிகளாக இருப்பாங்க. அப்படி கிறிஸ்துவின் நல்ல சாட்சிகளாக கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம நற்கிரிகள்ல தேர்ந்தவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்மை விசுவாசிக்கிறதுனால நாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபையினால ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக எங்களிடத்துல நற்கிரியைகள் காணப்பட வேணும் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க ராஜா. அப்படியாய் கிருபையில பெருகினவர்களாய் சகலவித நற்கிரியைகளும் செய்கிறவர்களாக காணப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க ராஜா. ஆம் தகப்பனே, அதற்கேதுவான விசுவாசத்தில் நிலைத்திருந்து உம்முடைய நாமத்திற்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.